பகாசுரஹந்தாரம் மயூராசன சம்ஸ்திதம் சக்திபானிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 30 ஜூலை 15 சனிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி திதி முற்பகல் 11:37 வரை. பிறகு சப்தமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம். சோபனம் நாம யோகம், அதிகண்டம் நாம யோகம், வனிசை நாம கரணம். இன்றைக்கு சஷ்டி விரதம், அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி. சஷ்டியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறையில் கூடுதல் விசேஷமாக இருக்கும். தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி இது. முற்பகல் 11:37 வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு. காலை நேரத்தில் இன்றைக்கு சிவாலயம் சென்று சுப்பிரமணிய சுவாமியை வழிபடலாம். பொதுவாகவே சிவாலயம் சொன்னாலே அங்கே சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். முருகர் கோவில்னு சொன்னாலே அங்கே சிவபெருமான் இருப்பார். அதிகமான முருகர் கோவில்னு நம்ம சொல்லக்கூடிய கோவில்களில் சிவபெருமான் தான் மூலவராகவே இருப்பார். அப்படியாக இன்றைய நாள் சனிக்கிழமையாகவும் கூட இருக்கு. பொதுவாக சனிக்கிழமைன்னு சொன்னாலே இந்த காலகட்டத்தில் ஆலயங்களில் அதிகமான கூட்டம் இருக்கும். பக்த கோடிகள் நிறைய பேர் ஆலயத்திற்கு போகக்கூடிய நாளாக சனிக்கிழமை நாள் இருக்கு. சனிக்கிழமை பொதுவாகவே வைஷ்ணவத்தில் விசேஷமான நாள். பெருமாளை வழிபடுவோம். சனிக்கிழமை சனிவார விரதம் இருக்கலாம். அதே போன்று சனீஸ்வர பகவான் அவருடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும். 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வழிபடக்கூடிய நாளாகவும் சனிக்கிழமை இருக்கு. மேலே இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்ல பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் 3. அதுல இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். அதனால இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், சனிவாரம், தேய்பிரை சஷ்டி திதி. அதில் இன்றைய நாளில் பெருமாளை வழிபடலாம், ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம், சனீஸ்வர பகவானை வழிபடலாம். சனீஸ்வர பகவானை வழிபடுறதுன்னு சொல்லும்போது அவரை மட்டும் வழிபடக்கூடாது. நவகிரகங்களில் எந்த கிரகத்துக்கு நாம் பிரீத்தி செய்தாலும் கூட, எந்த கிரகத்திற்கு விளக்கு ஏற்றினாலும் கூட, தானியங்களை வைத்து புஷ்பங்களை சாற்றி வழிபட்டாலும் நவகிரகங்கள்லையும் பிரதட்சணை செய்து வழிபடுறது தான் சிறப்பான வழிபாடு. அப்படியாக இன்றைய நாளில் சஷ்டி விரதம் இருந்து காலை நேரத்தில் சிவாலயம் சென்று சுப்பிரமணிய சுவாமி வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம், ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம், சனீஸ்வர பகவானை வழிபடலாம். இன்றைய நவகிரக நிலைகள். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் அங்காரகன், புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சந்திரன். இன்றைய தினப்பலன். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். இப்படி இருக்கும்போது பக்குவமாக நடந்து கொள்ளணும். தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செலவு, தேவையற்ற பயணம் இவை அனைத்தையுமே தவிர்க்கணும். ராசி அதிபதி அங்காரகன் நீச்சம் பெற்று இருக்காரு. அதனால் முடிந்த அளவிற்கு உணவு கட்டுப்பாட்டையும் கூட எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இவ்வளவுலாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால, அதுவும் நேராக சமசப்தமாக குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் கிடைக்கிறதுனால இது உங்களுக்கு பயனுள்ள நாளாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசியில சுக்கிரன் இருக்காரு. இருவரும் பார்த்து கொள்றாங்க. சுக்கிரன் சனி நட்பு கிரகங்களாகவே இருக்கு. ஒருவர் பார்த்து கொண்டா தோஷம் கிடையாது. சேர்ந்து இருந்தா சுக்கிரன் சற்று பலம் குறையிறாருன்னு எடுத்துக்கலாம். நட்பு கிரகங்களாக இருந்தாலும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறது விசேஷம். அதனால இப்ப சுக்கிரன் சனி பார்த்துட்டு இருக்காங்க. சனி பகவானுடைய சாரம் பெற்ற சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால கடுமையாக உழைக்க முடியும், பொருள் ஈட்ட முடியும், உயர முடியும், லாபம் பெற முடியும், நல்ல பெயர் எடுக்க முடியும். மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாகவே இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சூரியன் இருக்காரு. இன்னும் ஒரு நாள் இருப்பார். இன்றைக்கு ஆனி மாதம் 31ஆம் தேதி. ஆனி மாதம் பெரிய மாதம், ஜேஷ்ட மாதம்னு சொல்லப்படும். 32 தேதி இருக்கு. அதில் இன்றைக்கு 31. நாளைக்கு ஒரு நாள் சூரியன் ராசியில் இருப்பார். அதன் பிறகு ராசியிலிருந்து 2ஆம் இட கடக ராசிக்கு சென்று விடுவார். இப்போது சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய காலம் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனிச்சாரத்தை பெற்று குருவுடைய பார்வையை பெறுகிறார். பதவியில் உயர்வதற்கு உண்டான முயற்சிகளை இப்போது செய்யலாம். வேலை பிடிக்காம இருக்கக்கூடியவங்க, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பிடித்த வேலைக்கு மாறுவதற்கு இப்போது முயற்சிகளை செய்து பார்க்கலாம். இப்படியாக உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இது அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயரணும், நம்மை வளர்த்து கொள்ளணுன்ற எண்ணம் பிறக்கும். குருவுடைய பார்வையை பெறுகிறதுனால சாமர்த்தியமான வழிமுறைகளை கையாள முடியும். அனைவருடைய ஆதரவையும் பெறத்தக்க மனிதராக இருக்க முடியும். சனி பகவானுடைய சாரத்தை பெற்றிருக்கிறதுனால கொண்ட கொள்கையில குறிக்கோள்ல உறுதியாக இருக்க முடியும்.
இப்படியாக நேர்மறை எண்ணங்களை கொண்டு உயரணும், வளரணும், வெல்லணும், இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டுமே இன்றைக்கு நீங்கள் நினைக்கும் போது, செயல்களை செய்யும் போது நீங்கள் வளரக்கூடிய நாளாகவே இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய காலம். குரு ஆவணி மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு செப்டம்பர் மாதம் ஆங்கிலத்தில். அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டே இருப்பார். அதனால சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் ஏற்படாது. சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று பலம் குறையும் போதெல்லாம் குரு பார்வை அவருக்கு கிடைச்சிடுறதுனால சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கார். இருந்தாலும் சந்திரனுக்கு சனி சாரம் கொடுத்து இருக்கிறதுனால பிடிவாத குணத்தை சற்று நீங்கள் விட்டு கொடுத்தா போதும். உங்களுடைய பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் போதுமானது. பிறருக்கு உண்டான முக்கியத்துவம், அவர்களுக்கு உண்டான மதிப்பை கொடுத்தால் போதுமானது. இது சாதகமான நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7 சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான இப்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். குருவுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது. அதனால் இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணை அமையாதவர்களுக்கு இப்போது நல்ல வரன் அமையும். வாழ்க்கை துணை அமைந்தும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படும். ஆக இது சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான யோகத்தை தரக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்று சந்திரன் 6ல் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்நாளில் உண்டாகும். ஒன்று நீங்களாகவே தீர்த்து கொள்வீங்க, அல்லது யார் நினைத்தா உங்களுடைய கஷ்டங்கள் தீருமோ அவர் நினைத்து உதவி செய்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதே போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அகலும், கவலை அகலும். அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ல் சந்திரன் இருந்து குரு பார்வையை பெறுவது விசேஷம். அதே சமயத்தில் சனியுடைய சாரத்தை பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் இன்றைக்கு என்னவோ அதில் மிக கவனமாக இருக்கணும். காரியங்களை ஒத்தி போடுவது, கவனக்குறைவோடு அலட்சியத்தோடு இருப்பது, இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் தவிர்க்கணும். அறவே இந்த விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அதே போன்று உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க, உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியுமா என்று சிந்திக்கணும். இப்படியெல்லாம் பயனுள்ள காரியங்களை செய்யும் போது, பயனுள்ள எண்ணங்களை மனதில் எண்ணும் போது இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சுகஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதில் செலவுகளை செய்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. படிக்கிறதையும் கூட திருப்தி கொடுக்கும். கடுமையாக உழைக்கும் போது அதுவும் கூட திருப்தி கொடுக்கும். அல்லது செலவுகள் பெருசாக இல்லாமல் ஆலயங்களுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து வரக்கூட மன அமைதி கிடைக்கும். இப்படியாக நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு செலவு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. செலவில்லாமல் நற்காரியங்களை செய்யும் போது கூட, கடமைகளை நிறைவேற்றும் போது கூட மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றது இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டால் இது நல்ல நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சனீஸ்வரன் 11ஆம் இடம் ஆதாயஸ்தானத்தில் இருக்கார். விசேஷம். அவருடைய சாரம் பெற்று சந்திரன் 3ல் இருக்காரு. கூடுதல் பலம். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருந்து சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் சரியாகும். நீங்களாகவே இறங்கி சமாதானம் பேசுவீங்க. உங்கள் மூலமாக உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை நடக்கும். அவர்கள் சிறந்த நிலையிலிருந்து அவர்களும் உங்களுக்கு உதவுவாங்க. 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சகோதர ஒற்றுமை கூடும். எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எவர் ஒருவருக்கு தைரியம் இருக்கோ அவர் எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பார். அப்படியாக இது பயன்தக்க நாளாக அமையும். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ல் சந்திரன் இருந்து தனகாரகன் குருவுடைய பார்வை பெறுகிறார். தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ராசி அதிபதி சனியுடைய சாரம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய முயற்சியின் பேரில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன் இப்போது கிடைக்கும். நீங்கள் சேமிப்பு வைத்தது இப்போது தொகையாக சேரும். இப்படியாக பண வரவு கிடைத்து அதன் மூலமாக பொருள் வரவை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்து இருக்கிறது விசேஷம்.
மேலும் குருவுடைய பார்வை பெறுவது கூடுதல் விசேஷம். அதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும், மனதில் அமைதி சந்தோஷம் இருக்கும், உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால கடுமையாக உழைக்க முடியும். உங்களுடைய பணிகள் அனைத்தையும் முடித்து பிறருக்கு உதவக்கூடிய ஒரு பக்குவமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. மிக சிறந்த சாதகமான நல்ல நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். மனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் வாஸ்து சாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக நீரால் சூழ்ந்த மனையை வாங்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு ஆழத்தில் நம்ம போர் போட்டாலும் தண்ணி வராதுன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த மனையை வாங்கக்கூடாதுன்றதை பார்த்துட்டோம். அதன் பிறகு மனையை ஒன்று நம்முடைய பூர்வீக சொத்தாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அந்த மனைக்கு சொந்தக்காரராக இருக்கணும். அதை அனுபவிக்கக்கூடிய யோகியதை நமக்கு இருக்குது. அல்லது மனையை பிற இடத்துலேருந்து வாங்குகிறோம், செல்வம் பணம் கொடுத்து நம்முடைய பேரில் கிரயம் செய்து பிறகு அதை அனுபவிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. இது இரண்டும் இல்லாமல் பொது உடைமை மனைகள்னு இருக்குது. யாருக்கும் சொந்தம் இல்லாதது பொது உடைமை அல்லது அரசுக்கு சொந்தமானதுன்னு எடுத்துக்கலாம். இந்த மனைகளை அனுபவிக்கக்கூடாது. இது தோஷத்தில் வரும். அதாவது அரசாங்க சொத்துன்னு எடுத்துக்கலாம். அதனால் தண்டனைகள் கிடைக்கும், என்றைக்கு இருந்தாலும் பறிப்போயிடுன்றதை பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் இது நம்முடைய ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பொது உடைமை சொத்துக்களை நம்ம பயன்படுத்தும் போது அது தோஷமாக முடியும். நாம் பயன்படுத்தலை, ஆனால் பிறருக்கு அதை கொடுக்குறோம் விற்கிறோம்னு சொன்னால் அதுவும் கூட தப்பு தான். அந்த மனை யாராவது ஒருவருடைய பெயரில் இருந்து தான் மாறணும். இந்த மனை முதல்ல எப்படி வந்தது, யாராவது தயாரிச்சாங்களா, யாராவது செய்தாங்களா சொன்னால் இல்லை. இதை மன்னர்கள் மூலமாக மக்களுக்கு அளிக்கப்பட்ட கொடையாக இருந்தது. பெரிய நிலக்கிழார்களிலிருந்து தானமாக கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் ஒருவருக்கு மனை வந்தது. அதனால் மனை எங்கே இருந்தாவது ஒரு இடத்துக்கு நம்ம வாங்கணும், யார் பேர்லையாவது இருக்கிறத தான் அனுபவிக்கணும். நம்முடைய குடும்ப நபர்கள் பூர்வீக சொத்தாக இருக்கிறத அனுபவிக்கணும். இல்லைன்னு சொல்லும்போது அந்த மனையை அனுபவிக்கக்கூடாது, அது தவறு. நாளைய விசேஷம். நாளை தேய்பிறை அஷ்டமி. மாதந்தோறும் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி. விரதம் இருக்க வேண்டிய நாளாக நாளை இருக்கு. இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.